அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம், எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டுமில்லாமல் கன்னிராசி செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவது கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னி உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. புதன் பகவான் வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும், புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும், பிரத்யதி தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்றும், வெண்காந்த மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும், அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குடி பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என்ன, புதன் பகவானை வழிபட ஏற்ற நாள் என்ன என்று பார்க்கும்போது, நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு. அப்படிப்பட்ட திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் மற்றும் ஆட்சி பெறும் மாதமான புரட்டாசி மற்றும் ஆனி மாதமும், புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வருகின்ற புதன்கிழமையிலும் புதன் உரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. புதன்கிழமையில் புதன் உரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் புதன் பகவானை தாராளமாக வழிபடலாம். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க. தொழில் வெற்றி நடைபோடுங்க. அது மட்டுமில்லாம இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற
நிறைவேறும் வகையில் புனித யாத்திரைகள் மேற்கொள்ள இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுய ஜாதக அடிப்படையில் தசாபுக்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது. இந்த நேரத்தில் புத ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும் போது பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்பட இருக்கு. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சென்ற காலகட்டத்தை காட்டிலும் இத்தருணங்கள்ல சிறப்பாக இருக்குங்க. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் வகையில் புதனுடைய இந்த பெயர்ச்சி அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் 10ல் இருக்கிறார். அவரோட ராசி அதிபதி சுக்கிரனும் இருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குரு ராசியை பார்க்கிறார். இத்தனை நல்ல அமைப்புகள் துலாம் ராசிக்கு இருப்பதால் நல்ல நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாங்க. சுப காரியங்கள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டில் ஆதரவும் அன்பும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு. வீட்டில் ஆதரவும் அன்பும் கிடைக்க இருக்கு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. புதிய முயற்சிகளால் தொழில் வேகம் எடுக்குங்க. லாபம் அதிகரிக்கும். வேலை இழந்தவர்கள் மறுபடியும் வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் தோஷங்கள் குறைந்து பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு. உங்களுடைய ராசி 11ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் தடைகளை தகர்த்து வெற்றி பெற வைக்குங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதர உறவுகள்ல விரிசல்களும் வில்லங்கங்களும் ஏற்படலாம். அதனால் உடன் பிறந்தவர்களிடம் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. செவ்வாயின் 7ஆம் பார்வையால் தேவையற்ற பகை ஏற்பட்டு மன நிம்மதி குறையலாங்க. ஓய்வில்லாத அலைச்சலாலும் எதிர்பாராத பிரச்சனைகளாலும் இரவில் தூக்கம் கெடலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. ஏழைகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.